ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேபிக்கு வந்து நெயில் கட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ நகம் வந்து ரொம்பவே வளர்ந்து போச்சு. சில பேர் வந்து சொல்கிறாங்க, பாப்பா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நகத்தை வந்து உங்கள் பல்லாலுக்கு வந்து கடித்து இது பண்ணுங்கள். சாதாரணமாகவே நம்மளோட நகத்தையே நம்ம வந்து பல்லால் கடிக்கக்கூடாது. நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும், அதில் இருக்க கிருமிகள் உள்ளே போகுன்றதுக்காகவே நம்மளே பண்ண மாட்டோம். பட் ஆனால் இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. நெயில் கட்டர் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நெயில் கட்டர்னால் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி வாங்க நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ வீடியோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து போடுறேன். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இந்த ப்ராடக்ட் தான் அது. மீஷோவில் வந்து வாங்கியிருந்தோம். சாரி, இது வந்து பேபி நெயில் கட்டர் கிடையாது, பேபி நெயில் ட்ரிம்மர். ட்ரிம் பண்ணுறது தான். நம்ம வந்து கட் பண்ணுவோம்ல, நம்மளோட நகத்துக்குள்ளெல்லாம் அதை வச்சு அழுத்தி இப்படி கட் பண்ணணும்ல. ஆனால் இது கட் பண்ணுறதுக்கு ட்ரிம் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போது கிரைண்டிங் வீல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சும்மா இப்படி வச்சு சைஸை மட்டும் கம்மி பண்ணுறதுக்கு மேலே வச்சு தேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இது அதுதான் போட்டிருக்கு பாருங்களேன். சூப்பர் ஃபைன் கிரைண்டிங், சூப்பர் ஃபைன் கிரைண்டிங், ரஃப் கிரைண்டிங், அப்புறம் வந்து சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் ஹெட்டு, மெட்டல் கிரைண்டிங் ஹெட்டு, சாஃப்ட் பாலிஷிங் ஹெட்டு. இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. இது என்னென்ன மெட்டீரியலு எல்லாமே வந்து பார்த்துடலாம். இது எப்படி போட்டிருக்குன்னா, பேட்ரி ஆப்ரேட்டட் அண்டு சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் போட்டிருக்கு. மேட் ஃபார் ஆல் ஏஜஸ், எல்லாத்துக்குமே 0++, நமக்கும் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அண்டு 4 ஸ்பீடு கண்ட்ரோல். இதில் 4 லெவலில் ஸ்பீடு இருக்குது. 6 இன்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 80 டெசிபிள் வரைக்கும் தான் நம்மளால் காதில் வந்து கேட்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா காதில் பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இவங்க 60 டெசிபிள்ஸ் லைட் சவுண்டு தான் வந்து கேட்கும். அதுக்குள்ளே தான் வந்து கேட்கணும்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பார்க்குறதுக்கே எப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம பாடிக்கு, நம்மளோட ஹேருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ரொம்ப. நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததும் என்ன நினச்சிட்டேன்னா, நெயில் பாலிஷோ இல்லை மஞ்சள் கலர் இருக்க பொட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி நினச்சிட்டேன். பட் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து போட்டிருக்காங்க, இது வந்து சார்ஜிங் கேபிளாக இதில் தான் போடுறதுன்னு நினைக்கிறேன். இந்த இதை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து அவ்வளோதான் போல இருக்கு. அவ்வளோதான், அது ஓடலை. ஐயோ, ஓடவே இல்லை. இல்லை பேட்ரி இருக்கான்னு தெரியலையே. எஸ், ஆமாம், பேட்ரி போடணும். பட் பேட்டரி இல்லை. இப்போது பேட்டரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். இது அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ பேட்டரி இல்லை. பேட்டரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒவ்வொன்றா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இது பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. மெட்டல் இது ஒன்று, இது ரஃப்பாக இருக்கா. இது வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஆனால் கலராக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. இந்த கலர் வந்து பாப்பா கையில் ஒட்டுமா அப்படின்றது தெரியல, நம்ம பார்ப்போம். பட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். இது ஆனால் நான் ஏமாந்துட்டேன். என்னென்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ரீசார்ஜபிள் கிடையாது. இது நம்ம பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. எவ்வளோ? சரி, ரிவ்யூ வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு. ஓ மை காட், பேட்டரி போடுறத உடச்சிட்டேன். பின்னாடி உடஞ்சிடுச்சு. அதுக்குள்ளேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு மீஷோவில் வாங்கினதால உடைச்சதால கலண்டு ஊந்துடுச்சு. இதை நான் டேப் போட்டு இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு தான் வந்து இதை நான் ஒட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணணும். பட் 200க்கு ஆர்டர் போட்டதால் இதோட குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாமலேயே இதோட குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருக்குன்னா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 200க்கு ஒர்த்தான்னு கேட்டால், இது யூஸ் பண்ணாமல் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது தான். பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்டு இதோட மெட்டீரியல் அண்டு இதோட ஹேண்டிலிங்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கெலாம் வெரி 0 தான் கொடுக்கணும். ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஆனால் இப்போ டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது.
ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.